Hi, hello one, welcome back to இன்னொரு புது வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு எடிட்டிங் சேனல். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டன் நம்ம கூட நோட்டிஃபிகேஷன் சேரும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 ஆப்ஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கேட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ மாற்றுறது, இன்னொன்று கார்ட்டூன் எடிட்டிங், இன்னொன்று வீடியோவில் பிளர்ராக இருக்கிறது ரிமூவ் பண்ணுறது, நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஃபோட்டோ கலர் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே ஒரே ஆப்பில் வச்சு பார்த்தோம்னா அதுதான் ரெண்டு ஆப் பேர் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஆப் கில்லி மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக வந்து இருக்குது. இது இந்த ஆப் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் கூகுளில் லாகின் பண்ணிங்கன்னா 10 டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் என்ன நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிங்கன்னா 5 டோக்கன் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இமெயிலில் எனக்கு லாகின் ஆகலை, உங்களுக்கு லாகின் ஆனால் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லேட்டாக ஆன் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க. என்னடா உனக்கு மட்டும் 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கடா அது சொல்லிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ரோன்றதை வாங்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டி தான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு கட்டி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுனா ஆப்ஷனுமே இதுதான். ஃபஸ்ட்டு வாங்க கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்துடலாம். கலர்ஸ் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலருக்கு மாற்றிருக்குங்க. இதனோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலரில் மாற்றுறதுக்கு போட்டிருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் டஃப்பானது தான். இதோட அது ரொம்ப டஃப்பானது தான். நீங்கள் ரொம்ப நேரம் பிக்சார்ட்டில் ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதுக்குள்ளேயும் முடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கொடுத்துருவாங்க. எப்பயுமே நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்து வெளில வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பிஃபோர் ஃபோட்டோ மட்டும் வைங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு. இது பார்த்தீங்கன்னா லைட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த ஃபோட்டோவோட உண்மை கலர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ஃபோட்டோ வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபோட்டோட உண்மையான கலரு. இது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னடா பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ். உங்கள் ஃபோட்டோ பிளர்ராக இருந்தாலும் இல்லை கிளாரிட்டி லெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தான் கொடுக்குறாங்க. 10 டோக்கன். அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ எழுதுகிறேன். இந்த ஃபோட்டோவில் என்னடா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் அங்கேருந்து பிரேக் ஆகிருக்கு. நல்லா தெரியும். இதனால் இது வேண்டாம். என்னென்னு கொடுத்துட்டு வேறு ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். டவுன்லோட்ஸில் நம்ம நிறைய ஃபோட்டோ வச்சுருப்போம். டவுன்லோட்ஸ் இப்போது நம்ம எந்த ஃபோட்டோ போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளர்டாக இருக்குது. பிக்சர்ஸ்லாம் தெரியுது, அந்தளவுக்கு இருக்குது. இதை டிக் கொடுத்தோம்னா இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் டாஸ்க் அண்ட் ஆட் வில் பி டிஸ்பிளே இப்படிலாம் காட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆட் கேன்சல் பண்ணிடலாம். டாஸ்க் கிரியேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு இந்த ஆட் வேறு ஓடி கிடையும். சில டைம் ஆட் இந்த மாதிரி தான் ஓடும். இதை பார்த்தீங்கன்னா கடுப்பாக வரும். இதை கேன்சல் பண்ணி தொலைறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். யூ வில் லூஸ் யூர் ரிவார்ட்னு வருது. நீங்கள் இந்த ஆடை கண்டிப்பாக பார்த்தா தான் ஆகணும். இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டில் ப்ராசஸிங் யூ மே ஃபைண்ட் யுவர் டாஸ்க் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு காட்டும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் காட்டுறேன், அதில் போய் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோட கிளாரிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகி மட்டும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஃபோட்டோ இப்படி கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டும். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் நீங்கள் கவனிப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை அவங்க உடனே எடிட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பெயிண்ட். இந்த பெயிண்ட்ன்ற ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம எக்கச்சக்கமானதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெக்டார் ஆர்ட்
அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது இன்ஃபினிட்டி ஆர்ட்னு ஒரு ஆப் வச்சு பார்த்துப்போம். அந்த வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து கற்றுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம எடுக்க போகிற ஃபோட்டோ வந்து யாரோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல யாரோட ஃபோட்டோ எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இல்லை சமத்தாவோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சமத்தாவோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்த உடனே இது கிரியேட்டிங் டாஸ்க் இந்த மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அறுத்துக்கிட்டு தான் இருக்கும். மறக்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண உடனே பிஃபோர்ன்ற எடுத்துகிட்டு ஆக்டர் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரைஞ்ச மாதிரி கிரியேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் அந்த கோடு எல்லாமே இது கரெக்டாக பண்ணியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக மாற்ற முடியுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். நான் கண்டிப்பாக உங்கள் ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு நம்ம விளையாடலாம். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ மாதிரி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட வீடியோலாம் லிங்க்கில் இருக்குது, அதை பார்க்குறவங்களா பார்த்துக்கலாம். இல்லை நம்ம சேனலோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் இட்ஸ் டைம் டு சே டாடா, பை.